நமது கேஜி ஃப்ளோட்டரி ஏஜென்சிக்கு ஆதரவு அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து டெய்லி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, பம்பர் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கேரளாவில் அச்சிடப்படக்கூடிய பேப்பர் வடிவிலான பரிசு குழுக்கள் யாரெல்லாம் வாங்க முடியும், அதில் யாரெல்லாம் வாங்கினா வின் பண்ண முடியும், அதுதான் இன்னைக்கு ஃபுல் டீல்ஸாக பார்க்க போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, அது ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. நிறைய பேர் நம்மகிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதர் ஸ்டேட் ஆளுகள் லாட்ரி வாங்கினா அதை வந்து மட்டும் மாற்றணும்னா பல ஆவணங்கள் தேவைப்படுமா, நீங்கள் எப்படி வாங்குனீங்க, என்ன விவரங்கிறதெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்குண்டான நிறைய சந்தேகங்கள் நண்பர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. அதற்குண்டான இன்னைக்கு விலாவரியான வீடியோ தான் இது. ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான், எல்லாத்து வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்கள். லட்சம் சம்பாரிச்சாலும் சரி, கோடிகள் சம்பாரிச்சாலும் சரி, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அருகாமை இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்ததுங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா நண்பர்கள், ஃபஸ்ட்டு ஒரு மெயினான விஷயம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ லாட்ரின்னு சொன்னால் இப்போ நிறையா ஸ்டேட்டுகளில் லாட்ரி தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கலாம், பின்ன கர்நாடகா, அந்த மாதிரி நிறையா ஏரியாக்களில் லாட்ரிகளுக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது மெயினான விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா, லாட்ரி கேரளாவில் மெயினாக பேப்பர் வடியிலான பரிசு குழுக்கள் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம கேரளா அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் லாட்ரி, ஒரு நம்பர் லாட்ரி, 2 நம்பர் லாட்ரி, இந்த மாதிரி கேரளாவில் அலௌடு கிடையாது. கேரளாவில் விற்கிறதும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, உங்களுக்கு 1200 விழுந்திருக்குன்னு வாண்டடாக அவங்கள அனுப்பிச்சி கொடுப்பாங்க. அனுப்பிச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு 50 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்திருக்குது, இந்த மாதிரி நீங்கள் 50,000 ரூபா இங்கே டெபாசிட் கட்டினீங்கன்னா ஒரு பிடித்தம் கூடி இல்லாமல் உங்கள் அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் உங்களை நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை யாரும் நம்ப வேண்டாம். அதனால் ஆன்லைன் டிக்கெட்ஸ் எல்லாமே எதுவுமே இந்த மாதிரி யாரும் வாங்கி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேரளா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய என்ன விஷயம்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஏஜென்சி, லைசன்ஸ் இருக்கிற ஏஜென்சி கரெக்டான ஏஜென்சின்னு பார்த்து வாங்கணும். எங்கேயோ ஒரு பக்கம் டூப்ளிகேட் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம கேரளா லாட்ரியே தப்பு அப்படிங்க சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரளா இப்போ ஒரு ஏஜென்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் அச்சிடப்படக்கூடிய லாட்ரி மெயின் ஏஜென்சிக்கு வரும். அந்த மெயின் ஏஜென்சிலிருந்து சப் ஏஜென்சிகள் வாங்குவாங்க. ஓகேங்களா, எல்லா கடைகளிலுமே லைசன்ஸ் இருக்கும். ஒரு சில போலியான கடைகள் இருக்கும். அதுகளில் நம்ம இப்போ விழுந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் கேரளா அரசாங்கம் விழிப்புணர்வு வீடியோ நிறைய போட்டுட்டு வந்திருக்காங்க. நம்மளும் வீடியோவில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, யாரையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. நண்பர்கள் கேட்குறீங்க, அதர் ஸ்டேட்டுக்கு பரிசு குழுக்கள் விழுந்துன்னா எந்த இடத்துக்கு போய் எடுத்தோ எல்லா ஊரும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஓகேங்களா, நம்மளை நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை கிளப்பாமல் விட்டால் எந்த பிரச்சனையுமே யோசிக்க மாட்டாங்க. அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம திருப்பூரை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் 4 பேர் வின் பண்ணாங்க திருவோணம் பம்பர் லாட்ரி. ஓகேங்களா, இது மிக பேசும் பொருள் ஆச்சு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 பேருக்கு வின் பண்ணுச்சுன்னா அதுக்குண்டான எப்படி தமிழ்நாட்டில் இருந்ததே பிரச்சனைகள் எழும்புச்சு. ஓகேங்களா, கேரளா அரசாங்கம் கேரளாவில் பேசும் பொருள் ஆகலைங்க. ஓகேங்களா, அது எப்பவுமே இருக்கிறது தான். அது சின்ன சின்ன சிறப்புகள் இருக்கும். ஆனால் கேரளா அரசாங்கத்தில் இருந்து வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பேர்த்தில் ஒரு ஆளோட அக்கௌண்ட்டை வாங்கிட்டு அதில் அமௌண்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு லேட்டே ஆகலை, அதுக்கு ஒரு பிரச்சனையும் நடக்கலைங்க. பிரச்சனை நடந்துன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் தமிழ்நாட்டில் இருந்து அவங்களே லாட்ரிஸ் அங்கேயே கள்ளச்சந்தையில் வாங்கினதாக அவங்க மேலே ரிப்போர்ட் மாதிரி பிரச்சனைகளாகி அது அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆனது. கேரளா அரசாங்கம் அதுக்குண்டான கேள்வி எது கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நடந்தங்காட்டி மட்டும்தான் அங்கே கேட்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, அது திருவோணம் பம்பரில் 4 பேர் வின் பண்ணது. ஆனால் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு கூட அதர் ஸ்டேட்டுக்கு லாட்ரியில் வின் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பரிசு கிடைக்காது அப்படிங்கிறது கேரளா அரசாங்கம் சொன்னது கிடையாது. அதற்குண்டான ஆதாரங்களும் எதுவும் கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கேரளா அரசாங்கம் தினசரி பரிசு குழுக்கள்லையும் சரி, பம்பர் குழுக்கள்லையும் சரி, உங்களோடது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவோணம் பம்பரை நம்ம எடுத்துக்கலாம். திருவோணம் பம்பரில் பார்த்தீங்கன்னா, முதல் பரிசு 25 கோடி ஃபஸ்ட்டு திருவோணம் பம்பர் ரிலீஸ் பண்ணும்போது கேரளா மாநிலத்தை சேர்ந்த அனுப்புங்கிற நண்பர், ஆட்டோ ஓட்டுநர் வின் பண்ணார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது கேரளாவை சேர்ந்த நண்பர். 2வது பரிசு, செகண்ட் பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருப்பூரை சேர்ந்த 4 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் தான் வின் பண்ணாங்க. அது அதர் ஸ்டேட்டு தான். ஓகேங்களா, அதேமாரி 3rd ப்ரைஸ் அதே 25 கோடி. அதுக்கு அடுத்த வருஷம் 3வது வருஷம் திருவோணம் பம்பரில் முதல் பரிசு கர்நாடகத்தை சேர்ந்த பைக் மெக்கானிக்கல் தான் வின் பண்ணார். அது ஊடகங்களில் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் நடக்கலையே, எந்த சலசலப்பும் நடக்கலையே. அவரோட அக்கௌண்ட்டுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக பணம் போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, அதேமாரி 4th கேரளாவே தான் வின் பண்ணுச்சு. பெயிண்டர் வின் பண்ணார் 25 கோடி. ஓகேங்களா, இதேமாதிரி தினம்
தினம் தினம் 1 கோடி கூட வந்து போட்டு டூரிஸ்ட்டாக வர்றவங்க எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒரு லாட்ரி உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதுங்க. ஓகேங்களா? லாட்ரி அது ஒரிஜினல் லாட்ரியாக இருக்கணும். நீங்கள் போயிட்டு எங்கோ ஒரு பக்கம் எதுவுமே வந்து போட்டு சம்மந்தமே இல்லாத பக்கம் ஒரு டூப்ளிகேட் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு டூப்ளிகேட் நான் லாட்ரி வருங்க எனக்கு வந்து போட்டு நான் இந்த மாதிரி பணம் அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க, கேரளா முத்திரை போட்டிருக்கேன், அது இதுன்னு நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுப்பாங்க டிக்கெட்ஸோட இமேஜஸ். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் கேரளா அரசாங்கத்தின் மேல் குற்றம் சொல்லக்கூடாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கேரளா அரசாங்கம் முழுக்க அரேஞ்ச் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, லாட்ரி ஒரிஜினல் லாட்ரி அதுக்கு நீங்கள் மட்டும்தான் உரிமையாளர் அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? அதற்கு அடுத்தது உங்களோட அக்கௌண்ட் பாஸ்புக்கும் ஆதார் கார்டு அது 2ம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயினான விஷயம். பாஸ்புக்கில் இருக்கிற நேம் அட்ரஸ் ப்ரூஃபும் ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபும் 2ம் ஒரே மாதிரி இருந்ததுனால் அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. பேன் கார்டு கேட்பாங்க, ஃபோட்டோஸ் கேட்பாங்க, சில அதை கலர் ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அது நீங்கள் திருவனந்தபுரம் இருக்கிற நேர லாட்ரி ஆஃபீஸ்க்கு போனாலே போதும், அவங்களே சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு போட்டு கொடுத்துறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நமக்கு பம்பர்லேயே 2 செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்குது, 1 கோடி. அதேமாரி டெய்லி டிக்கெட்ஸ்லையும் ப்ரைஸுகள் நிறைய ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அதர் ஸ்டேட்டுக்கு விழுந்தது அப்படிங்கிறதுக்காக கேரளா அரசும் கொடுக்காம இல்லை. அவங்களுக்கு குறிப்பிட்ட நாள்லையே ஓகேங்களா, கரெக்டாக இருந்தால் 10 நாள், இல்லைன்னு சொன்னால் 40 நாள் 50 நாளில் அவங்களுக்கு பணம் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு தான் லேட் ஆகும். சரிங்களா? சொன்ன மேட்ச் ஆகலை, இப்போ ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தானால் வந்து அவங்களோட டிக்கெட் கரெக்டான டிக்கெட் ஒரிஜினல் ஏஜென்சியில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வின்னிங் அமௌண்ட் கேரளா அரசாங்கம் கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு நீங்கள் எங்கே வந்து வாங்கினீங்க, ஏது வந்து வாங்கினீங்க, எந்த அட்ரஸ் ப்ரூஃப் போகணும், அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதற்கு உண்டான விசாரணைக்கு நம்மளே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இல்லீகல் பிரச்சனை நடந்திருக்குதுன்னு சொன்னால் தான் அதை வந்து போட்டு விசாரிப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து போட்டு முழுக்க எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் கேரளா லாட்ரி வாங்கலாம். ஓகேங்களா? வாங்கும் முறை கரெக்டாக இருக்கணும். அதை வின் பண்ணால் அந்த டிக்கெட்ஸுக்கு கேரளா அரசாங்கம் பணம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம போகும்போதே வந்து போட்டு இப்போ எனக்கு பிரைஸ் 25 கோடி விழுந்துருச்சு, எனக்கு பின்னாடி இருக்கிற என்னோட ஆப்போசிட் இருக்கிறவங்க ஒரு 10-40 பேர் வந்து போட்டு எப்படி இவனுக்கு விலகலாம் அப்படிங்கிற ஒரு வைத்திருச்சல் எல்லாம் பண்ணினது தான் அந்த திருப்பூரை சேர்ந்த 4 நபர்களுக்கு அது அவங்களுக்கே தெரியும். அதனால் உங்களுக்கு வேறு ஏதும் தகவல் வேணால் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், அது மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பரமசிவம். நன்றி, வணக்கம். கேரளா அரசாங்க லாட்ரி எந்த ஸ்டேட்டில் வேணாலும் வாங்கலாங்க. டூரிஸ்ட்டாக இருந்து வரவங்க எதுக்கு வேணாலும் நம்மளதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 25 கோடி இப்போ 30 கோடி ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? கேரளா அரசாங்கம் தான் அதுலேயுமே நம்பர் 1 லாட்ரியிலேயே முதல் பரிசு 30 கோடி கொடுக்கறது. வெளிநாட்டு லாட்ரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, துபாய் லாட்ரி இருக்குது, வெளியில் எல்லா ஸ்டேட்டும் நம்ம நிறைய ஊடகங்களை பார்த்துருப்போம். ஓகேங்களா? 1000 கோடி வின் பண்ணியிருக்காங்க, 100 கோடி வின் பண்ணியிருக்காங்க, 500 கோடி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இவருங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவர் கேரளாவை சேர்ந்தவர், இவர் 300 கோடி வின் பண்ணியிருக்காருன்னு. இது எல்லாத்துக்குமே வந்து போட்டு லாட்ரி அப்படிங்கிறது மட்டும் எல்லாத்துக்கும் பொதுவுதானுங்க. எந்த அரசாங்கமும் யாருமே வந்து போட்டு இவங்க தான் வாங்கணும், இவங்க தான் வாங்கக்கூடாதுங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. அது வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்கன்னா அது பொய்யான தகவல். ஓகேங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, அது பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அது விசாரணை போகுங்க. அது பிரச்சனை இழுக்காமல் இருக்கிறதும் பிரச்சனை வர்றதும் வராது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பரமசிவம். நன்றி, வணக்கம்.